ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் இந்த தவக்காலத்திலே சாத்தானை துரத்துங்கள் அல்லது சாத்தானை விரட்டுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகின்றோம். சென்ற முறை பார்த்தீர்கள் என்றால் சாத்தானை அறிந்து கொள்ளுங்கள், அவனுடைய செயல்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். நிறைய மக்கள் சாத்தானை பற்றி பெரிதாக தெரிந்து கொள்வதில்லை, அதை பற்றி கதைக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. இன்னும் சில மக்கள் கடவுளை விட சாத்தானை பெரிதாக நினைக்கின்றார்கள். இந்த ரெண்டுமே பிழை. சென்ற முறை நாங்கள் பார்த்தோம். சாத்தானை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவன் எவ்வாறு, எந்த முறைகளிலே அவன் மறைந்திருந்து செயலாற்றுகிறான், இதை நாம் அறியாமல் இருக்கும் வரைக்கும் அவன் எங்களுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய தலைமுறைக்குள்ளே ஒளிந்திருந்து நாம் எல்லோரையும் அவனுடைய இருட்டு அறைக்குள்ளே வைத்திருப்பான். அவனை அறிந்து அதிலிருந்து விடுதலை பெற ஆரம்பிக்க நாம் நினைப்போம் என்றால் அவன் எங்களோடு ஆரம்பத்திலே போராடுவான், இலகுவாக விட்டுவிட மாட்டான். என்றால் தலைமுறையாக அவனுடைய இருட்டு அறைக்குள்ளே நம்மை வைத்திருந்திருக்கிறான். ஆகவே இலகுவாக ஒரு நாளிலே நாம் வெளியே வர அவன் விடமாட்டான். அப்ப எங்களோடு எதிர்த்து அவன் பல விதங்களிலே போராடுவான். ஆனாலும் இது போன்ற சுப வழிபாடுகள் அல்லது ஆன்மீக உறவுகள், மற்றவருடைய சுபங்கள், இறை வார்த்தை, தூய ஆவியின் வல்லமையினால் நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று அதுக்கு பின்பு சாத்தானை விரட்டுகிறவர்களாக நாம் மாறுவோம். அது மிக முக்கியமான ஒன்று. என்றால் தவக்காலத்தில் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது இயேசுவுக்கு சிலுவையில என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் பாவத்தின் தீமைகளை அழித்தார். சாத்தானுடைய பிடியிலிருந்து எங்களை மீட்டு இறை மக்களாக மாற்றுவதற்காக நடந்த சம்பவம் தான் சிலுவையில் நடந்த சம்பவம். ஆகவே நாம் சாத்தானுடைய கட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு நாம் வெறும் கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டு கிறிஸ்தவ சடங்குகளை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நாம் தொடர்ச்சியாக சாத்தானுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறோமே தவிர சிலுவை வழியாக வந்த அந்த மீட்புக்குள், வெற்றிக்குள், நாங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள் வராமல் இருக்கின்றோம். ஆகவேதான் சென்ற வாரம் அவனை அறிந்து கொள்ளுங்கள், அவன் எவ்வாறு எங்கெங்கெல்லாம் ஒளிந்திருந்து செயல்படுகிறான். இன்றைக்கு நாங்கள் அவனை நாம் விரட்ட வேண்டும். நாம் அவனை விரட்டுகிறவர்களாக மாறாத வரைக்கும் அவன் எங்களை விரட்டி கொண்டே இருப்பான். அவன் எங்களை எல்லா விதத்திலும் சத்துரு நம்மை கட்டி வைத்து கொண்டே இருப்பான். ஆனால் எப்பொழுது நாங்கள் அவரை விரட்டுகிறவர்களாக மாறுகிறோமோ, எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறுகிறோமோ, கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவின் வல்லமை நம்மோடு இருக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோமோ, அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தலைமுறைக்குள் வருவதை காண முடியும். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற விடயம் எல்லாம் சாதாரண விடயம் அல்ல. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான விடயங்கள். அதாவது எப்படி சொல்லலாம் என்றால், எத்தனையோ தலைமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான இருளின் கட்டுக்களில் இருந்து நாம் அதுக்கு ஒரு முஸ்தரிப்பு வைத்து அதை நிறுத்தி திருப்பி நாங்கள் நம்முடைய தலைமுறைக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு பயணத்தை ஆரம்பிக்கின்ற விடயங்கள் அடங்கிய தியானங்கள் தான் இந்த தியானங்கள் எல்லாம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்ப்போம், சாத்தானை நாங்கள் ஏன் விரட்ட வேண்டும் அல்லது சாத்தானை விரட்டுவதற்கான சூழ்நிலைகள் என்ன என்று பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 7வது இறை வார்த்தை, எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். இந்த 3 விடயம் மிக முக்கியம். முதலாவது, கடவுளுக்கு நாங்கள் பணிந்து வாழ்வது. நாம் கிறிஸ்தவம் என்ற பெயரிலே வரும் பாரம்பரியத்துக்கு பணிந்து வாழ்கிறோமா, ஊர் உலகத்துக்கு பணிந்து வாழ்கிறோமா, அல்லது கடவுளுக்கு பணிந்து வாழ்கிறோமா? அது மிக முக்கியமான ஒன்று. 2வது, அலகையை எதிர்த்து நிற்பது. எதிர்த்து நிற்கக்கூடிய பலன், சக்தி நமக்கு இருக்கிறதா? ஏன்னா பலமுறை அலகை என்றால் நாம் பயந்துருவோம். அப்ப எதிர்த்து நிற்பதென்றால் அதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தால் மட்டும்தான் எதிர்த்து நிற்க முடியும். 3வது பார்த்தீர்கள் என்றால், நாம் அப்படி எதிர்த்து நிற்போம் என்றால் அது என்ன செய்யுமாம் பாருங்கள், எங்களிடத்தில இருந்து ஓடி போய் விடுமாம். அதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சாத்தான்
நம்மை எதிர்ப்பான். ஆனால் நாம் திருப்பி எதிர்த்தோம் என்றால் அவன் ஓடி போய் விடுவான், அவன் பயந்து விடுவான். ஆகவே இந்த 3 விடயங்கள் முக்கியமாக நாம் அறிந்து அதற்குள்ளே காலடி வைக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லது துரத்த வேண்டும்? மிக முக்கியமான ஒன்று. எதற்காக நாங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும், துரத்த வேண்டும் என்றால், இது போன்ற தியானங்களை கேட்கும் பொழுதே ஒரு சில மக்கள், கிறிஸ்தவ மக்கள் நினைப்பார்கள், இது டூ மச், இது வந்து ஒரு கத்தோலிக்க முறைகள் அல்ல அப்படின்னு நினைக்கிறவர்கள் கூட இருப்பார்கள். ஒரு சிலர் நினைப்பார்கள், இது என்ன, இது ஒரு ஒரு சாத்தானை பற்றிய கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றெல்லாம் நினைக்கக்கூடிய சூழல் நிறைய இருக்கு. நாமே சில நினைத்து விடுவோம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஏன் நாங்கள் சாத்தானை துரத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது, நாம் ஏன் அதை திரத்த வேண்டும் என்றால், அவன் எல்லா மக்களையும் தொடக்க காலத்தில் இருந்தே அவனுடைய கட்டுக்குள்ளேயே வைத்திருப்பதற்காக அவன் போராடி கொண்டிருக்கின்றான். சரியோ, அவன் எப்படியாவது எல்லா குடும்பத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். இரண்டாவது பார்த்தீர்கள், மக்களை மறைந்திருந்து தாக்குவது அவனுடைய வேலை. மூன்றாவது, கிறிஸ்துவிடத்தில் வராமல் தடுக்கின்றான். சரியோ, இந்த மூன்றையும் அவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டாயமாக செய்து கொண்டே இருப்பான். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் ஏதோன் தோட்டத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே தான் இருந்தார்கள். அதுக்குள்ளே தான் அவன் அதை உடைப்பதற்கு பார்த்தான். அதுக்கு பின்பு பார்த்திருந்தால் அவன் பாம்புக்குள்ளே மறைந்திருந்து அவனை ஏமாற்றுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பின்பு கடவுளிடத்திலிருந்து அவன் பிரித்து விட்டான் என்று பார்க்கின்றோம். அப்ப நாம் பல முறை நாம் இது போன்ற சில விடயங்களை சிந்திப்பதில்லை. அதனாலதான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துவோடு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? சாத்தான் தான் காரணம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து அதுக்கான ஒரு விடையை நாம் தேடாமல் இருப்போமாக இருந்தால் நாம் தலைமுறையாக கடவுளை விட்டு பிரிந்து போகிறவர்களாகவே மாறுவோம். கோயிலுக்கு போவோம், வருவோம், அது வேற விடயம். ஆனால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். எல்லா மக்களும் தான் கோயிலுக்கு போகிறார்கள். இந்து மக்கள் கோயிலுக்கு போகிறார்கள், இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு போகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கின்றோமா என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப ஏன் சாத்தானை விரட்ட வேண்டும் என்றால், அவனுடைய கட்டுக்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அவன் மறைந்திருந்து தாக்குகிற விதங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லது கிறிஸ்துவோடு நாம் வாழ வேண்டும் என்றால் அவனை நாம் விரட்ட கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். சிவ வழிபாடுகள் என்ன நடக்கிறது? இது சிவ வழிபாடுகள் பங்கு பெறுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். பல முறை சிவ வழிபாடுகளில் பங்கு பெறுகிற ஆட்களுக்கு அது தெரிவதில்லை. அதனாலே இதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சிவ வழிபாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் என்ன நடக்கிறது? நாம் திருப்பலியிலே பங்கு பெற்றிருக்கிறோம், சிவ வழிபாடுகளிலே பங்கு பெற்றிருக்கின்றோம். சரியோ, திருப்பலியிலே மற்ற ஆன்மீக வழிபாடுகளிலே எத்தனையோ ஆண்டுகள் நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். சிவ வழிபாடுகளிலே அதோடு ஒப்பிடும் பொழுது ஒரு சில காலம், ஒரு சில ஆண்டுகள் நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஆன்மீக சில மாற்றங்கள் உண்டு. அப்ப சிவ வழிபாடுகளில் என்ன நடக்கிறது? எதனால் எங்களுக்குள்ளே அந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முக்கியமாக சிவ வழிபாடில் நடக்கிற ஒரு பெரிய விடயம் என்னவென்றால், சிவ வழிபாடுகளிலே நாங்கள் சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கிறோம், துரத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விலகி போ, ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் இப்பொழுது நீங்கி போவதாக. அதை பாருங்கள், இந்த சிவ வழிபாடு நடத்துகிறவர்கள் சாத்தானை எதிர்த்து நிற்பார்கள். அவர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது தங்களோடு எதிர்த்து நிற்கிற அந்த வருகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிசாசின் கட்டுகள் நீங்குவதற்காக ஒவ்வொரு மக்களுக்காக அவர்கள் அழகையோடு போராடுகிறார்கள். எதிர்த்து நிற்கிறோம் அதிலே. அப்ப இந்த சிவ வழிபாடில் பங்கு பெறும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், மக்கள் அதிலே சும்மா பங்கு பெற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? அவர்களுக்காக அந்த சுபம் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த கட்டுக்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மேலெல்லாம் இவ்வளவு கட்டுக்கள் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு கட்டுக்கள் இருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இதிலே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. இந்த விடுதலை யாரும் சொல்லி கொடுத்து வந்ததில்லை, அவர்களுக்குள்ளே இருந்து வந்தது. முதல்ல நாம் பார்த்தது போல,
இங்கே வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு பார்த்துக்கொண்டால் அவர்களுக்குள்ளே செபிக்கிற தன்மை வருகிறது, கிறிஸ்துவின் மேல் அன்பு வருகிறது, சாத்தானை விரட்டுகிற சக்தி வருகிறது, வரங்கள் வருகிறது, அன்பு வருகிறது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வருகிறது. இதெல்லாம் எப்படி வந்தது? ஏனென்றால் சாத்தான் விரட்டப்படும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே வருகிறது. சாத்தான் விரட்டப்படும் வரைக்கும் அவர்கள் எவ்வளவுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக செபித்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே வராது. ஏனென்றால் சாத்தான் அவர்களை தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறான். செபிப்பார்கள், அதுக்கு பின்பு வாழ்க்கை என்பது உலகத்தோடு ஒத்திருக்கும். ஆனால் அவர்கள் செபத்துக்குள்ளே வரமாட்டார்கள். ஆனால் சாத்தான் விரட்டப்படும் பொழுது அவர்கள் செபிக்கிறார்கள், அதுபோலவே வாழ வேண்டும் என்று அவர்கள் ஊக்கம் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன உண்டாகிறது? அங்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப சோவழிபாடுகளில் தான் பார்த்தீர்கள் என்றால் அவர்களை எதிர்த்து செபிக்க ஆரம்பித்த உடனே முதல்ல அவர்களுக்கு பல அனுபவங்கள் உண்டாகும். அதுல ஒன்று பாருங்கள், அப்பா தந்தா என்று செபிக்க ஆரம்பிப்பார்கள். அது வரைக்கும் அவர்களால் செபிக்க முடியாது. ஒருத்தராலையும் செபிக்க முடியாது. நான் திருப்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த சிவ வழிபாடை ஒரு சில காலம் நிறுத்தி பாருங்கள். சில ஆண்டுகள் நீங்கள் வராமல் நின்று பாருங்கள். அதுக்கு பின்பு இருக்கிற அனுபவம் என்ன என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். டோட்டலா மாறி இருக்கும், இருந்ததை விட அதி மோசமா மாறி இருக்கும். என்ற இந்த வழிபாட்டிலே எத்தனையோ பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள், விட்டுட்டு போனவர்கள் எனக்கு எத்தனையோ பேரை தெரியும். இந்த வழிபாடுகளிலே பிரகாசமாய் பிரகாசித்தவர்கள் அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு சில காரணங்களை காட்டியெல்லாம் நின்றிருப்பார்கள். முற்று முழுவதுமாக கடவுளுடைய பணியை விட்டே போயிருப்பார்கள். அவர்களால் செபிக்க முடியாதவர்களாக போய் விடுவார்கள். பல பிரச்சனைகள், துன்பங்களுக்குள்ளே அவர்கள் சிக்கி விடுவார்கள். குடும்பங்களுக்குள்ளே எத்தனையோ விதமான இருளெல்லாம் வந்துவிடும். அப்ப இந்த சிவ வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது அவர்களுக்குள்ளே முதலாவது பார்த்து கண்டால் சாத்தான் அவர்களை கிறிஸ்துவிடத்தில் வர முடியாதபடி வைத்திருந்த அந்த கட்டை கடவுள் உடைப்பார். அதுக்கு என்ன காரணம் என்றால் அங்கு நடக்கிற சுபம்தான் காரணம். இந்த வழிபாடு நடத்துறவர்கள் சாத்தானை எதிர்த்து நிற்பார்கள், அவனோடு போராடுவார்கள். சிவ வழிபாட்டில் மட்டுமல்ல, இந்த சிவ வழிபாடு முடிந்த பின்பு கூட அவர்களோடு அழகை பல விதங்களிலே போராடுவான். வீட்டை வந்திருந்து கூட அவர்கள் அதற்காக போராடி செபித்துக் கொண்டே இருப்பார்கள். என்றால் சத்துரு அவர்களை அவ்வளவு இலகுவாக விடமாட்டான். நீங்கள் உங்கள் குடும்பத்தை கடவுளுக்குள்ளே கொண்டு வரவன் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திலே இருக்கிற ஒரு 3 பேரை 2 பேரை ஒரு ஆளை அதுக்கே எத்தனையோ பிரச்சனை உங்களுக்கு வரும். லேசிலே விடமாட்டான். அப்ப நீங்கள் ஒரு 10 பேரை 15 பேரை ஒரு 20 பேரை அல்லது வேறொரு குடும்பத்தை கடவுளிடத்திலே கொண்டு வர நினைப்பீர்கள் என்றால் இலகுவிலே விடமாட்டான். அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்துவது, செபிப்பது, போராடி அங்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் அவர்களுக்கு விடுதலை வர பார்த்துட்டால் அவர்கள் அதுக்கு பின்பு செபிக்க ஆரம்பிக்கிறார்கள், பாட ஆரம்பிக்கிறார்கள், இயேசுதான் சொல்லுவார்கள். இயேசுவே என்று சொல்ல வாயில இயேசு என்ற வார்த்தை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சாத்தான் விடமாட்டான். அது ஆரம்பிக்க அதுக்கு பின்பு கடவுளுடைய வார்த்தையிலே அவ்வளவு ஆர்வம் பெற ஆரம்பித்திடும். அதுக்கு முதல் வராது, சத்துரு விடமாட்டான். என்றால் கடவுள் வார்த்தைக்குள்ளே இவர்கள் வந்தார்கள் என்றால் தன்னுடைய அரசு இல்லாமல் போய்விடும் என்று சாத்தானுக்கு தெரியும். என்றால் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே கடவுளுடைய அரசு இருக்குது. அப்ப இறை வார்த்தைக்குள்ளே வராதபடி தடுப்பான். தெரியும். அதையும் தாண்டி நாங்கள் இறை வார்த்தைக்குள்ளே வருவோம். ஒவ்வொரு முறையும் கடவுள் அந்த இறை வார்த்தை நம்மோடு பேசுவார், காதுக்குள்ளே கொண்டு வருவார், உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருவார். அப்ப அதனாலதான் நீங்க பார்த்து என்றால் இந்த சிவ வழிபாடுகளிலே போதிக்கப்படுகிற போதனை முறைகள் அந்த நாங்கள் திருப்பள்ளியிலே கேட்பது போல ஒழுங்குமுறையாக இருக்காது. இங்கு பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தல் இருக்கும். இவர்கள் இங்கே ஆயத்தப்படுத்தவர்கள் சபத்தில இருந்து ஆண்டவர் எங்களோடு பேசும், வருகிற மக்களுக்கு நாங்கள் எதை கூறுவதென்று காத்திருந்து எடுக்கிறார்கள். அங்கு அவர்கள் பேசும் பொழுது அதன் வழியா ஆண்டவருடைய வார்த்தை அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு அதை கேட்கிற மக்களை தொடுகிறது, அப்படியே விடுதலை ஆக்குகிறது. அப்ப இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே போய் சாத்தானை வெற்றி கொள்கிற வலிமை அவர்களுக்கு கடவுள் வார்த்தை மூலமாக கிடைக்கிறது. அதுக்கு பின்பு பார்த்துக்கொண்டால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்பு அவர்கள் குடும்பமாக இறைவனை தேடுகிற அனுபவங்கள் வரும். அதுக்கு பின் பார்த்துக்கொண்டால் நாங்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள் அப்படி என்று உறுதி வந்துடும் அவர்களுக்குள்ளே. அவர்கள் தைரியமா நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். நாங்கள் கிறிஸ்து சொல்லுவதை தான் கேட்போம், இறை வார்த்தையில தான் நாங்கள் வாழ்வோம் அப்படி என்றுட்டு ஒரு மன உறுதி ஒன்று வரும். இதுதான் சாத்தானை எதிர்க்கிறவர்களாக நாங்கள் மாறி விடுகிறோம். அதுக்கு பின்பு எத்தனையோ பேர் அது பிள்ளை, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. நோ, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்போம் அப்படி என்றுட்டு அதை எதிர்த்து நிற்க நாம் ஆரம்பிப்போம். அப்ப என்ன நடக்கிறது பார்த்தீர்கள் என்றால் சாத்தான் விரண்டு ஓட ஆரம்பிக்கின்றான்.
எங்களை மேற்கொள்ள முடியாமல் போகின்றான். ஆனால் ஒரு சிலர் அப்படி அல்ல, எதிர்த்து நிற்க மாட்டார்கள். பயந்து போய், அல்லது அவர்களுக்கு பயந்து இவர்களுக்கு பயந்து, அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள், பாரம்பரியம் என்ன ஆக போகிறது, இப்படிலாம் நினைத்து சருகி விழுவார்கள். அப்படி விழும் பொழுது இன்னும் சாத்தான் வந்து அவர்களை ஏறி ஏறி மிதிக்க ஆரம்பித்துக் கொண்டே இருப்பான். அவர்களுக்குள்ளே உண்மையான விடுதலை வராது. வருவார்கள், போவார்கள், உண்மையான விடுதலை காண முடியாது. ஆனால் ஒரு சிலர் இல்லை, நாங்கள் இப்படித்தான் அப்படி என்று எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். உடனே அங்கு சாத்தான் தன்னுடைய சக்தியை இழக்க ஆரம்பிப்பான். உங்களுக்கு பல முறை கூட சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இந்த சிவ வழிபாட்டிலே வந்த பொழுது உங்களே தான் எத்தனை பேர் சொல்லுகிறார்கள், நீங்கள் சபை மாறிவிட்டீர்களா? அது என்னது, நீங்கள் இப்ப பைபிள் படிக்கிறீர்கள், நீங்கள் என்ன இப்போ வந்து இயேசுன்னு சொல்லுகிறீர்கள், அப்ப நீங்கள் புனிதர்களை கைவிட்டு விட்டீர்களா, அப்ப மாதா உங்களுக்கு இல்லையா அப்படின்லாம் கேட்கிறார்கள். இப்படித்தான் சாத்தான் வந்து நம்ம எதிர்ப்பான். அவன் வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுக்கு தெரியும் தந்திரம், எப்படி தந்திரமாக வந்து எங்களை தாக்க வேண்டும் அவனுக்கு தெரியும். அப்ப நாம் என்ன செய்வோம், உடனே டக்குன்னு பயந்து இல்ல நாங்கள் வந்து இதுதான் அப்படின்ட்டு திருப்பி நாங்கள் வந்து அதை மேவி அவர்களுக்கு இவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய குடும்ப நிலையை மாற்ற ஆரம்பிப்போம். சரியோ? அப்ப அவனுக்கு தெரியும், ஓஹோ இவர்களுக்கு இப்படி சொன்னா போதும், இவர்களை தண்ட வழியிலே கொண்டு வந்துடலாம் என்று. ஆகவே இதெல்லாம் நாங்கள் ஆரம்பித்த பொழுது எங்கட ஊர், எங்களுடைய இனம் எல்லாரும் கதைத்தார்கள், தவறாயன் சவமாறி விட்டார், தவறாய குடும்பம் சவமாறி விடுகிறது என்று. நாங்கள் சத்தமிடாமல் கேட்ட உண்மைதான். ஓகே, நாங்கள் கிறிஸ்துவிடத்தில் மாறி இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப எங்களுக்குள்ளே ஒரு உறுதி, நாங்கள் இப்படி சொல்லுகிறவர்கள் எவ்வளவு காலம் சொல்ல போகிறார்கள், நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இதுல இருந்தே இருக்க போகிறோம் என்ற எங்களுக்கு உறுதியாக தெரியும் என்ன நடக்கிறது நமக்கு என்று. ஓகே, நாங்கள் இங்கேதான் உறுதியாக இருக்க போகிறோம், எங்களை எதிர்த்து வருகிற தீமைகளை நாங்கள் வெற்றி கொள்வோம், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பின்பு, 15 ஆண்டுகளுக்கு பின்பு, 20 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் கட்டாயமாக எங்களை இங்கேதான் பார்க்க போகிறார்கள். அதனாலே நாங்கள் இதை பற்றி ஒன்றும் கலங்க மாட்டோம். ஆனால் நாங்கள் இதுதான் அப்படின்னு குருதி எடுக்க ஆரம்பித்த உடனேயே சாத்தான், ஓஹோ இப்ப இவர்கள் வலுப்பெற்று விட்டார்கள் என்று. அதுக்கு பின்பு ஒரு சில காலம் போராடுவான். அதுக்கு பின்பு பார்த்துக்கிட்டால் அவனால் போராட முடியாது. அப்ப கடவுள் என்ன செய்வார் என்றால், அதுக்கு பின்பு எங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். யாரெல்லாம் எங்களை குறை சொன்னார்களோ, பிழை என்று சொன்னார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அப்ப அவர்கள் பார்ப்பார்கள், பார் இவர்கள் மத்தியில இவ்வளவு நன்மைகள் வருவதற்கு என்ன காரணம், இவர்கள் கடவுளோடு இருக்கிறார்கள். அப்ப சாத்தான் தோற்று விட்டான். ஆனால் முதலிலே அவனோடு நாம் போராட வேண்டும். ஆகவே சாத்தானை எதிர்த்து துரத்தி வழிபாடுகளை செபிப்பதனால் மட்டும்தான் இந்த விடுதலை உண்டாகிறது. அதனாலே சாத்தானை வெல்ல வேண்டும் என்றால் நாம் அவனை எதிர்த்து நிற்பது, எதிர்த்து செபிப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சாத்தானை எதிர்த்து துரத்தி செபிப்பதால் என்ன உண்டாகிறது? சாத்தானை எதிர்த்து துரத்தி செபிக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? முதலாவது பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு விடுதலை வருகிறது. சரியோ? மக்களுக்கு என்ன உண்டாகும்? விடுதலை வரும். அப்ப இது உங்கள் குடும்பத்திலே கூட, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தினமும் செபிக்கிறவர்களாக ஆரம்பித்தால் வரும் குடும்பத்தை ஆசீர்வதியும், இவர்களை மனமாற்றும், இவர்களை தொடும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சுகம் மட்டும் போதாது. நோ, அவர்கள் உண்மையாகவே கடவுளுக்குள் வரவில்லை, கிறிஸ்துவுக்குள் வரவில்லை, கடவுள் வார்த்தையை நம்பவில்லை, என்ன எங்களோட செபத்துக்கு வரவில்லை என்று தெரிகிறது என்றால் உங்களுக்கு தெரியணும், நோ சாத்தான் கட்டுக்களை வைத்திருக்கிறான். உடனடியாக நீங்கள் அவனை எதிர்த்து செபிக்க ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் யார் யாரெல்லாம் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்திலே இருக்கிற என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே சாத்தானுடைய கட்டிலிருந்து நான் விடுதலை ஆக்குகிறேன். என் கணவரை, என் மனைவியை இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலை ஆக்குகிறேன். அவருடைய கட்டுக்கள் இருந்து அவர்கள் வெளியே வருவார்களாக. இப்படி நீங்கள் செபிக்கும் பொழுது இந்த சுபம் உண்மையாகவே சக்தி உள்ள சுபமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு போராட்டங்கள் வரும், பல போராட்டங்கள் வரும். சரியா? உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும், உங்களுடைய உடலிலே பல பிரச்சனைகள் வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் எதிர்த்து தொடர்ந்து போராட வேண்டும், ஒதுங்கிடக்கூடாது. தேவையில்லாத சண்டைகள் வரும். அதனாலதான் நாங்க சொல்றது, முதல்ல செபிக்கும் முன்பு எங்களை நாம் சரியாக தயார்படுத்த வேண்டும். எப்படி அமைதியா இருப்பது, செபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், சில வார்த்தைகளை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அதெல்லாம் முதலிலே நாம் நம்மை சரிப்படுத்த வேண்டும். அதான் முதலாவது எங்களை அர்ப்பணிப்பது மிக முக்கியம். அப்ப நீங்கள் சுகம் பண்ணிட்டு அறையை விட்டு வெளியே வருவீர்கள், திடீரென சண்டையே வந்துடும். அவர்கள் சும்மா தான் இருந்திருப்பார்கள், செபித்து விட்டு வாருங்கள் தான் சொல்லியிருப்பார்கள், ஆனால் வெளியே வர சண்டை வரும். அப்படி வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு பொறுமையாக இருப்பது? அந்த நேரத்திலே
ஓகே சாரி, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்படி மன்னிப்பு கேட்பது? உண்மையிலே எங்கள்ல பிழையே இருக்காது, மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பக்குவமாக நாம் சொல்லுவது. ஏன்னா இப்படிதான் சாத்தானே வெல்ல முடியும். திருப்பி நீங்க கதைத்து விட்டால் அவனுக்கு தெரிஞ்சு, ஓஹோ இவருக்கு இப்படி கதைத்தால் போதும், இவர்கள் உடனே கோவப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப அப்படியான சம்பவங்களை அவன் தொடர்ந்து தர ஆரம்பிப்பான். அதனாலே முதல்ல எங்களை ஆயத்தப்படுத்துவது மிக முக்கியம். சபத்தில் இருந்தெல்லாம் அதுக்கு பின்பு சில பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை வந்தோடனே அப்படியே நாம் பயந்து, ஐயோ வேணாம், அப்ப இன்றைக்கு கூட்டத்துக்கு போக விடுவோம், அல்லது இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இந்த ஊழியத்தை செய்யாமல் விடுவோம், அதுக்கு பிறகு சாட்சி சொல்ல விடுவோம், இப்படி எல்லாம் நினைக்க ஆரம்பித்தோமோ அவன் இன்னும் கட்ட ஆரம்பித்துருவான். நோ, இல்லை. நாங்கள் உண்மையாகவே செபித்து உறுதி எடுத்து பிரச்சனை வர 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 மற்றவருடைய உதவி கேட்டு செபித்து பரிசுத்தாவின் வல்லமைக்காக செபித்து நாம் வளருவோமாக இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விடுதலையை நம்மால் கொண்டு வர முடியும். சாதாரணமாக உங்களோடு கைகோத்து வருகிறேன் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் விடுதலை ஆக்கினால் மட்டும்தான் அவர்கள் உங்களோடு வர முடியும். ஆகவே முதலாவது மக்களுக்குள்ளே விடுதலை வருகிறது. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவை மையப்படுத்துவார்கள். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல சோவழியப்பால் நடக்கிற சம்பவம் இதுதான். இரண்டாவது, சாத்தானை நாம் எதிர்த்து அவனை விரட்ட ஆரம்பித்த உடனே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், தங்களுடைய சோவழிபாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் இப்பொழுது கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக மாறுவார்கள். எங்களுக்கு கிறிஸ்து வேண்டும், நாங்கள் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், கிறிஸ்து வழியாக செவிப்பது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும், கிறிஸ்துவை பாடுவது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும். அது வரைக்கும் அவர்களுக்கு விருப்பமாகவே இருக்காது, அதுக்கு பின்பு விருப்பமா வந்துடும். சரியோ, இது எனக்கு உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கு. நீங்க வழிபாட்டுக்கு வருவதற்கு முதல் இப்படிலாம் இருக்காது, ஆனா இப்ப உங்களை அறியாமலே இதுதான் இருக்குது உங்களுக்கு. அப்ப இது எப்படி வந்தது? கட்டுக்கள் நீங்கும் பொழுது உங்களுக்குள்ளே அது உருவாகிறது. அதுபோல எங்கள் வீட்டுக்குள்ளே கட்டுக்கள் நீங்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்குள் உள்ளவர்கள் எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்து விடுவார்கள். கிறிஸ்துவை மையப்படுத்துகிற அனுபவம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு உறவை வளர்க்கிற அனுபவம். சாத்தானை நாம் விரட்ட ஆரம்பித்து அவன் விரண்டு ஓடும் பொழுது கிறிஸ்துவோடு உறவு வளர ஆரம்பித்திடும். நாம் கிறிஸ்துவோடு செபிக்கிறவர்களாக மாறி விடுவோம். நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்துவோடு செபிக்கிறவர்களாக மாறுவார்கள். கிறிஸ்து அங்கு வருவார். அப்ப கிறிஸ்துவை பாடுவது, செபிப்பது, புகழ்வது, இதெல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும். நம்முடைய நாம் பழகிற இடங்களுக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். சரியோ, கிறிஸ்துவோடு உறவை வளர்ப்பது. நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்கள் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவோடு உறவில்லாமல் இருந்திருக்கிறோம். கேட்டால் சொல்லுகிறோம், நாங்கள் நற்கரணை உட்கொள்ளுகிறோம், கோயிலுக்கு போகிறோம், இவ்வளவுதான் நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ உறவு இருந்ததா என்று கேட்டால் எத்தனை பேருக்கு உறவு தெரியாது, உறவெண்டா என்னன்னு தெரியாது. அதான் அடுத்த பிரச்சனை. என்றால் அதையே சாத்தான் மறைத்து விட்டான். உறவென்றால் என்னென்னு தெரியாமல் மறைத்து விட்டான். அவர்கள் நினைக்கிறார்கள், இல்லை நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் தானே, நாங்கள் வருகிறோம் தானே, நாங்கள் பிளஸிங் வாட்டர் பூசுறோம் தானே, நாங்கள் நற்கரணை எடுக்கிறோம் தானே, அப்ப இப்படி தானே என்று அப்ப ஒருக்கா ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவோடு ஒருக்கா ஜெபம் பண்ணுங்கள் என்றால் ஒண்ணும் வராது. ஏன்? அப்ப உறவு அங்கே இங்கே இப்ப நான் உங்களோடு கதைக்கிறேன், தமிழ்ல கதைக்கிறோம், நானும் நீங்களும் கதைக்கிறோம், இதான் உறவு. நான் உறவு இருக்கு, அவரோட உறவு இருக்குன்னு சொல்றேன். அப்ப கதையுங்கள் அவரோடு என்றால், இல்ல நான் கதைக்க மாட்டேன், அல்லது எனக்கு கதைக்க தெரியாண்டா, தட்ஸ் மீன் அங்க உறவு இல்லை. சரியோ, அது போல எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் இருந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அதனாலதான் இந்த வழிபாடெல்லாம் பார்த்துக்கின்றால் சாத்தான் இலகுவாக நடத்த விட மாட்டான். ஐயோ, தலைக்கு மேல தலை இடிகளை கொண்டு வந்து போடுவான். எல்லா மக்களும் ஓடி வந்து இந்த வழிபாட்டுக்களே வர மாட்டார்கள். நோ, வர விட மாட்டான். அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரலாம். அதுவும் சில பேருக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஒரு சிலர் உண்மையாகவே கடவுளை தேடி இருக்கிறார்கள். அவர்கள் பாரம்பரியத்தோடு நடந்தாலும் உண்மையாக கடவுள் வேண்டும் என்று சிலனை நினைத்திருப்பார்கள், தேடி இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு உண்மையான கடவுளை காண முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இது போன்ற சிவ வழிபாடுகள் வந்தவுடனே அவர்களை கடவுள் அங்கே கொண்டு வந்துவிட அவர்கள் உண்மையாக கடவுளை தேடுகிறார்கள். சரியோ, சரி. நான்காவது பார்த்தீர்கள் என்றால் உள்ளத்தில் இறை நம்பிக்கை வளர்கிறது. சாத்தான் விரட்டப்பட்ட உடனே அவன் விரண்டு ஓட ஆரம்பிக்க நம்முடைய உள்ளங்களிலே இறை நம்பிக்கை வரும். இது கூட நாம் நம்மை ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். நமக்கு இவ்வளவு காலம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், இறை நம்பிக்கை இருந்திருக்குதா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே, நோ, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு அற்புதம் செய்வார், இந்த இறை வாக்கு தத்தம் இப்படி சொல்லுகிறது அப்படின்னு நம்மால் சொல்ல முடிந்ததா? இல்லை. நாம் பிரச்சனை வந்தவுடனே அப்படியே கலங்கினோம், கவித்தோம், சண்டை பிடித்தோம், சோர்ந்து போனோம். அதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு போவோமா, அந்த கோயிலுக்கு போவோமா, இதை செய்வோமா, அதை செய்வோமா என்றுதான் நாங்கள் திரிந்தோமே தவிர எங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்கவில்லை. நோ, நாங்கள் செபிக்கிறோம், கடவுள் ஏற்ற காலத்திலே கதவை திறப்பார்.
ஆனால் இப்ப வந்திருக்கு பாருங்கள், இப்படி வந்தது. இப்ப இப்ப வந்து நமக்குள்ள இறை வாக்கு தத்தங்கள்லாம் வந்திருக்குது. நமக்கு முந்திய விட இப்ப இவ்வளவு மலை போன்ற பிரச்சனை எல்லாம் சில நேரம் வருது. ஆனா நாங்க சும்மா அசையாம இருக்கிறோம். நமக்குள்ளே அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. கடவுள் எங்களோடு இருக்கிறார், கட்டாயமா ஆண்டவரங்களை கைவிட மாட்டார். நாம் இன்றைக்கு செபிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருது. நாங்கள் இன்றைக்கு செபிப்போம், கட்டாயமாக ஆண்டவரங்கள் செபத்தை கேட்பார். இதுல உங்களை ஒவ்வொருவரையும் நான் கேட்டேன் என்றால், நீங்கள் இப்ப வந்து முந்தியெல்லாம் நீங்கள் வந்து உங்களோடு நிறைய பேர் பழகி இருப்பார்கள். அவர்கள் வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வந்து சில நேரம் உங்களிடத்துல சொல்லுவார்கள், ஐயோ உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கவலை, இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்துட்டு என்ன செய்யறே தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீர்கள் என்றால், எல்லாருக்கும் இப்படிதான் வருது, எனக்கும் இப்படிதான் வந்தது, என்ன செய்யறது, நாங்க இதை தாண்டித்தான் போகணும் அப்படி என்று சொல்லிட்டு வந்திருப்போம். ஆனா இப்ப உடனடியா என்ன வருது உங்களுக்கு? ஒரு ஆள் கவலை என்று சொன்ன உடனேயே என்ன உடனே வரும்? நோ, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், நாங்க உங்களுக்காக செபிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா? அது எப்படி வந்தது? அது வந்து இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை எப்படி இப்ப உங்களுக்கு வந்தது? முந்தி அப்படி எங்களுக்கு சொல்ல தெரியல. இப்ப நாங்க உடனடியா சொல்லுவோம். உடனடியா முதல்ல வருவது அதுதான். சும்மா சும்மா அந்த டிவிலே ஒரு விடயத்தை பார்த்த உடனேயே ஐயோ உடனே செபிக்கணும் போல ஓடி போய் நாம் செபிக்கிறோம். அது எப்படி நமக்குள்ளே அந்த இறை நம்பிக்கையே வந்தது? பார்த்தீங்களா? இறை நம்பிக்கையே வராதபடி சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இப்ப அந்த அவன் எங்களை விட்டு விலட்டப்பட்ட உடனே எங்களுக்குள்ளே அந்த இறை நம்பிக்கை வந்துட்டு என்ன நடந்தாலும் உடனே செபிப்போம். அப்ப அந்த செபம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த விடுதலையை கொண்டு வருகிறது. சரி, 5வது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உடல் ஆவி ஆன்மாவில் விடுதலையும் குணமாக்குதலும் கிடைக்கிறது. சாத்தான் விரட்டப்படும் பொழுது நம்முடைய உடல்ல எத்தனையோ விதமான குணமாக்குதல் வருகிறது. உள்ளத்திலே குணமாக்குதல் வருகிறது, ஆன்மாவிலே குணமாக்குதல் வருகிறது. தெரியும். அப்ப சில நோய்களுக்கு காரணமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த கட்டுக்கள் தான் காரணமாக இருந்திருக்கும். நமக்குள்ளே ஆன்மீக எழுச்சி வராமல் இருந்ததுக்கு சாத்தானுடைய கட்டுத்தான் காரணமாக இருந்திருக்கிறது. நம்முடைய ஆவியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ தவறான தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து தவறான எண்ணங்களோட எல்லாம் வாழ்ந்திருப்போம். அதிலிருந்தெல்லாம் விடுதலை நமக்கு இதுக்குள்ளே வரும் பொழுது நமக்கு உண்டாகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீர்கள் என்றால், அழகையினால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்திருக்கிறதோ அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும் பொழுது அந்த சுகமாக்குதல், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறது. சரியோ? இந்த விடுதலை நமக்கு இல்லாமல் போகும். இந்த 5வது விடயம் நாங்கள் உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையிலே சாத்தானுடைய கட்டால் தான் இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்குமாக இருந்தால், நீங்கள் எத்தனை வைத்தியரிடத்துல போனாலும் சரியோ அதுல குணமடைய முடியாது. அவ்வளவு பிரச்சனை அப்படியே உங்கள் அடுத்த தலைமுறை கொடுப்பீர்கள். சரியோ, அடுத்த தலைமுறையும் அப்படியே அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும், அவர்களுக்கும் விடுதலை வராது. அந்த தலைமுறை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும். ஆனால் இந்த உடல் வருத்தம் அல்லது நம்முடைய சிந்தனை பிரச்சனை, நம்முடைய பழக்க வழக்க பிரச்சனை அல்லது வாழ்க்கை பிரச்சனை, இது போன்ற சில விடயங்களிலே சாத்தான் செயல்பட்டு நமக்கு ஏதாவது நடந்திருக்குமாக இருந்தால், இது போன்ற சுக வழிபாடுகளை நாம் பங்கு பெற்றி அதிலே நமக்கு விடுதலை வரும். அந்த விடுதலை நமக்கு வந்து விட்டதென்றால் அடுத்த தலைமுறைக்கு அது போகாது. நோ, எங்களுடைய நின்றும் அது. நாங்க அதுல இருந்து விடுதலை பெற்றுட்டோம். சாத்தான் இடத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம். நமக்கு விடுதலை வந்துட்டு இப்பொழுது. அப்ப பார்த்தீங்கன்னா சில நேரம் எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய அம்மாக்கு அல்லது எங்களுடைய அப்பாக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். சில நேரம் அவர்களுடைய உடல் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பழக்க வழக்க பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தை பிரச்சனையாக இருக்கலாம். அது இப்பொழுது எங்களிடத்திலே இருக்காது. நாங்கள் இப்ப சரியாக கதைப்போம், சரியாக செயல்படுவோம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம், எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். நம்ம இடத்திலே அந்த வஞ்சகம், சூது, களவு இதெல்லாம் இல்லாமல் போயிடும். போன உடனே எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அது போகாது. எங்களுக்கு மேலே இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை அடையாமல் போனதுனாலே அவர்களிடத்திலே இந்த வஞ்சகம், சூது அல்லது களவு, பொய், தவறான பேச்சு, தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது சில உடல் பிரச்சனைகள் அவர்களுக்கு விடுதலை அடையாதபடியானால அதை அப்படி எங்கிட்ட கொண்டு தந்திருக்கணும். அப்ப நாங்க அதை சுமக்கிறோம். அதுக்கு பின் நாங்க என்ன செய்ய போறோம்? அப்படியே நாங்கள் விடுதலை அடையாமல் போனதுனாலே அப்படியே கொண்டு போய் எங்களுடைய அடுத்த தலைமுறையை கொடுக்க போகிறோம். அதனாலதான் பார்த்தீர்கள் என்றால் சாத்தானை துரத்துவது, அவரிடத்திலிருந்து விடுதலை அடைவது மிக மிக முக்கியம். சரியோ, இது எந்த டெக்னாலஜியாலும் நமக்கு கிடைக்காது, எந்த விஞ்ஞானத்தாலும் கிடைக்காது. இது ஆன்மீகம். 2வது கிறிஸ்துவை மையப்படுத்துகின்ற சுபம்.
சரியோ? கடவுள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மிக்க சோக வழிபாடுகள், இதனால் மட்டும்தான் குடும்பங்களுக்குள்ளே உண்மையான விடுதலை உண்டாகின்றது. அடுத்து நாம் பார்ப்போம் என்றால், இயேசு எவ்வாறு சாத்தானை விரட்டினார். சரி, நாங்களும் சாத்தானை விரட்ட போகிறோம் என்று கேட்கிறோம். அது கேட்க நல்லதான் இருக்குது. இப்ப பார்ப்போமே, இயேசு எப்படி சாத்தானை விரட்டினார் என்று. மார்க்கு நற்செய்தியில் 1 அதிகாரத்தில் 24 26 வரை பாருங்கள். அவரை பிடித்திருந்த ஆவி, நசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். சாத்தான் சொல்லுது, நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். சரியோ? மிக முக்கியமான வார்த்தை அது. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயே மூடு அப்படின்னு இயேசு சொல்லுவார். வாயே மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. அப்படி என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு இப்ப எப்படி பிசாசு திரட்டினார்? இயேசு பிசாசுக்கு தடவி கொடுத்து கொண்டிருக்கவில்லை, பிசாசோடு சேர்ந்து கதைத்து கொண்டிருக்கவில்லை. நீ எங்கிருந்து வந்தாய், எத்தனை காலம் இங்கே இருக்கிறாய், உனக்கு என்ன தரணும், இப்படியெல்லாம் அவர் இயேசுனார் கதைச்சு கொண்டிருக்கல. வெளியே போ, அவ்வளவுதான். தெரியும் என்றுடனே அது பயந்தது. இப்ப என்னோடு நான் சில பிசாஸ் தடுத்த போகும்பொழுது குயின்டஸ் எல்லாம் வந்திருக்கிறார். என்னோட சில பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எப்படி விரட்டி இருக்கிறோம் என்று. அதோடு நின்று கதைக்கிறேன், கதைச்சு கொண்டு அது எங்களோட கதைக்க ஆரம்பிச்சிடும். அது அப்போ அவுட் கோ என்ற உடனே அது பயந்துருது, கத்துது. சரியோ? சரி, இதுல கவனியுங்கள். இயேசு உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று இயேசுநாதர் என்ன பேசவே ஆரம்பிக்கல. கிட்ட வந்த உடனே அதுக்கு பயம் வந்துட்டு. அதுதான் கடவுளுடைய பிரசன்னம் அன்பானவர்களே. எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும் பொழுது சாத்தானுக்கு தெரியும், நோ இவர்கள் வருகிறார்கள், நோ இவர்கள் வருகிறார்கள், இவர்கள் வந்தாலே நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்கு. அதனாலதான் உங்களுக்கு நாங்கள் நடுக சொல்றது, நன்றாக ஜெபம் பண்ணி விட்டு வழிபாட்டுக்கு வாருங்கள். வீட்டு வழிபாடுகள்லாம் நீங்கள் போகும் பொழுது சும்மா அப்படி போயிடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பயங்கரமான இருள் இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே சாத்தானுக்கு தெரியும், ஓ இவர்கள் வருகிறார்கள், இவர்கள் இன்றைக்கு வருகிறார்கள், இவர்கள் வராதபடி எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படி என்று அது ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும். இல்லை, நாங்க போகத்தான் போறோம்னு அதுக்கு பயம்பெற ஆரம்பித்திரும். சரியோ? பல முறை நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம், சில வீடுகளுக்கு நாங்கள் இங்கே வழிக்கிடும் பொழுதே அங்க அவர்கள் பிரச்சனை தொடங்கிடுவார்கள். அங்க சொல்லுவார்கள், ஓஹோ இந்த வாரார் இப்ப இறங்கிட்டார் அப்படின்னு அங்க சொல்லும். சாத்தான் சொல்ல ஆரம்பிச்சிடும் வீட்டுக்காரருக்கு. சரியோ? அவ்வளவு கடவுளுடைய பிரசன்னம் சக்தி வாய்ந்தது. அதற்காக நாம் தான் ஜெபித்து காத்திருந்த அந்த வல்லமைக்குள்ளே வர அழைக்கப்படுகிறோம். அதுக்கு பின்பு பாருங்கள், நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு என்ன ஆனவரா பாருங்கள், அர்ப்பணமானவர். அதுதான் முக்கியம். அதுதான் நீங்க கீறி வைக்க வேண்டும். என்னது? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சாத்தான் சொல்லுது பாருங்கள். இங்க இருந்தா நாங்கள் சில விஷயங்களை அறியணும். வெறும் சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான் பயப்படாது. சரியோ? வெறும் பாட்டு பாடுற கிறிஸ்தவர்களுக்கு, சபிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, இறைவார்த்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் சாத்தான் பயப்படாது. யாருக்கு பயப்படும் என்றா, யார் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணமாக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பயப்படும். அதனாலதான் எல்லா கிறிஸ்தவ தலைவர்களாலும் பிசாசு திரட்ட முடியாமல் இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு படித்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் பிசாசு திரட்ட முடிகிறதா? இல்லையே. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமாக இருக்கிறோம் என்று. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் நாம் எப்படி அர்ப்பணமாக இருக்கிறோமா இல்லையாண்டு. சாத்தானுக்கு பவுலையும் ஆரண்டு தெரிந்தது, சீலாவையும் ஆரண்டு தெரிந்தது, இயேசுவையும் ஆரண்டு தெரிந்தது. சரியோ? அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அர்ப்பணம் இருக்கிறது அல்லவா, அது மிக மிக முக்கியம். இந்த அர்ப்பணம் பாருவதற்கே நிறைய நாட்கள் எடுக்கும், நிறைய தடைகள் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இல்லை, நான் இயேசுவே உமக்குத்தான் சொந்தம், நீர் என்ன சொல்லுகிறேன் நான் அதுக்கு கீழ்ப்படிவேன், துன்பம் வந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், என்னுடைய வாழ்க்கையிலே புகழ்ச்சி வந்தால் அதிலே நான் மயங்க மாட்டேன், உமக்கு நான் கொடுப்பேன், உம்முடைய பணி நிமித்தம் எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன அவதூறுகள் வந்தாலும், என்ன குழப்பங்கள் வந்தாலும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உமக்காக நான் உழைப்பேன், உமக்காக நான் கல்லறி வேண்டுவேன், காரி துப்பனாலும் நான் உம்முடைய பாதத்தில் இருப்பேன் என்று நீங்கள் உண்மையாகவே கடவுளோடு வச்சிருக்கிற உறவு இருக்குமாக இருந்தால் அது சாத்தானுக்கு தெரியும், நோ இவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். சரியோ? அவர்களுக்கு சாத்தான்
பயப்படுகிறான். இயேசு அதனை அதட்டினாராம். அப்பொழுது அந்த தீய ஆவி அம்மனிதரை விட்டு நீங்கியது. சரி, இப்ப வருவோமே, சாத்தானை எப்படி நாம் விரட்ட வேண்டும்? முதலாவது கடவுளுக்கு அர்ப்பணமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அதை அதட்டி செபிக்கிறவர்களாக மாற வேண்டும். வெளியே போ, என்னுடைய வீட்டை விட்டு வெளியே நீ போக வேண்டும், என் குடும்பத்தை விட்டு அகன்று போ, எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளை துன்பங்களை கொண்டு வருகிற தீய ஆவிகள் வெளியே போவதாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். சரியோ? அப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி உங்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்குதா, நீங்கள் ஜெப உதவி கேட்க வேண்டும். ஜெபிக்கிற இடத்திலே போய் கேளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு வீட்டுக்குள்ளே, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப அவர்கள் ஜெபிப்பார்கள், உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். அப்ப அந்த சாத்தானுடைய சக்தி விலக ஆரம்பிக்கிறது. சரியோ? அடுத்த வார்த்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே 6 to 10 வரைக்கும். மார்க் 5, 6 to 10 வரை. அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு, சரியோ, பிசாசு பிடித்தவர் பாருங்கள், தொலைவிலேயே தெரிஞ்சுட்டு இயேசுநாதர் வாரார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, எங்களை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். எங்கு சொல்லியிருந்தார் என்ன எங்களுக்கு தெரியவில்லை. சரியோ? இங்குதான் நம்முடைய சுபத்தின் வல்லமை தெரிகிறது. சரியோ? சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் இலோகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர் அப்படின்னு சொல்லப்படுது. தெரியும். அப்ப இயேசு எங்கே இருந்து போ என்று சொன்னார், அது எங்களுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் எங்கேயோ இயேசு முதலே சொல்லிட்டார். முதலே ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுது சொல்லியிருக்கலாம், அல்லது இதுக்காக வழிகிட்டு போகும் பொழுதே சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல இருக்கிற தீய ஆவிகள் எல்லாம் விரண்டு ஓடுவதாக. அதனால நாங்கள் ஜெப வழிபாட்டுக்கு வர முதலே வீட்டிலிருந்து செபிக்கிறோம். ஒருவருடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக வீட்டிலிருந்து செபித்துட்டு போகிறோம். இங்கேயே செபிக்கிறோம், இங்கிருந்தே ஆணை எடுக்கிறோம், இந்த வீட்டுக்கு நான் போகிறேன், இந்த வீட்டுக்குள்ளே எந்த இருள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக. அப்ப உடனே அங்கு தெரிஞ்சிடும், ஓஹோ, இவர்கள் இங்கேயே ஜெபம் பண்ணிட்டார்கள், இங்கேயே தன்னை கட்டி விட்டார்கள், இங்கேயே விரட்டி விட்டார்கள். சரியோ? இப்ப இயேசு அங்கு போன உடனே அதனால் நிக்க முடியாமல் இருக்கிறது. அப்ப உடனே இங்கே கவனியுங்கள் பாருங்கள், பேசுவது ஒரு மனிதர் தான். அப்ப இயேசுனாருக்கு தெரியும், இவர் ஒரு ஆளுக்குள்ள நிறைய பேர் இருக்கணும் என்று. அப்ப உடனே ஆண்டவர் இயேசு கேட்பார், உன்னுடைய பெயர் என்ன? இலோகியோன். இலோகியன் என்றால் பார்த்துகள் என்றால் நூற்றுக்கணக்கான படைகளை வைத்திருக்கிற ஒரு தலைவருக்கு தான் அந்த பெயர். அப்ப அந்த மனிதனுக்குள்ளே நூற்றுக்கணக்கான அசுத்த ஆவிகள் இருந்ததா ஒரு ஆளுக்குள்ளே. தெரியும்? அதுக்கு என்னுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பார்த்துட்டா நமக்குள்ளே எத்தனையோ கூடாத பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அல்லவா? அதனால இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதை பற்றிய படித்த ஆய்வுள்ளவர்கள், இந்த அனுபவசாலிகள் சொல்லுகிறார்கள் என்னென்றால், இந்த அசுத்த ஆவி ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு தீமைகளை சுமந்து செல்லுகின்ற ஆவிகள். ஒரு ஆவி கெட்ட பார்வை, ஒரு ஆவி கெட்ட பேச்சு, ஒரு ஆவி கெட்ட சிந்தனை, ஒரு ஆவி வயிற்று வலி, ஒரு ஆவி முதுகு வலி, ஒரு ஆவி கால் வலி, இப்படி ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு பிரச்சனையை காவி நிக்குது. இப்ப முதலாவது ஒன்று மட்டும்தான் உள்ள வரும். அந்த ஒன்றுக்கு நாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற இடம் கொடுத்த உடனே அது மற்றதை கொண்டு வரும். இப்படியே வந்து 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 பலது நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்துடும். அப்ப அதுல இருந்து நிறைய உள்ளே வர ஆரம்பித்திடும். சரியோ? அப்ப அதனால ஒரு ஆளுக்குள்ளேயே 4-5 வருவதற்கான சூழல் கொண்டு நிறைய வருவதற்கான ஒன்று. எனக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு நாங்கள் பிசாசு திரத்தும் பொழுது அவரிடத்திலே 5 பிசாசு இருந்தது. தெரியும். அந்த முதல் நாள் சபத்திலே 2 தான் போனது. எனக்கு தெரிந்தது 2 போனது. நான் சொல்லியிருந்தேன், எனக்கு 1 வெளியே போயிட்டு 2வது வெளியே போயிட்டு எண்ணம் இருக்குது உள்ளே என்று செபியுங்கள் என்றால் அதுக்கு அவர்களுக்கு விடுதலை வரவில்லை முதல் நாளிலே. அதுக்கு பின்பு வீட்டு என்று செபித்து ஆயத்தப்படுத்தி அதுக்கு பின்பு தான் அந்த 5வது வெளியே போகும் பொழுது அவர்களுக்கு பூரண விடுதலை வருது. தெரியும்? அப்ப ஒரு ஆக்களுக்குள்ளே சத்துரு பல விதங்களிலே பூந்திருந்து செயல்படுது. ஒரு குடும்பத்துக்குள்ளே சத்துரு பல விதங்களிலே பூந்திருந்து செயல்படுவதை பார்க்கலாம். இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25 to 27 வரைக்கும். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 25 to 27. அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, இங்கே கவனிங்கள்,
ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளை இடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றான். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களில் பலர் இவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார், அவனும் எழுந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இங்கே இந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்ததால என்ன நடந்திருக்கு பாருங்கள். அவருக்கு வாய் பேச இல்லாம இருந்திருக்குது, அதுக்கு பின்பு காது கேட்காம இருந்திருக்கு. இது அசுத்தாவியெல்லாம் அவருக்கு இந்த வருத்தம் வந்ததே தவிர இவர் பிறவியிலேயே இவருக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப இந்த அசுத்தாய் வெளியே போன உடனே அவர் சுகமாயிட்டார். அவரால் பார்க்க முடியுது, அவரால் கேட்க முடியுது. அவே சத்துரு பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவான். அதிலே வருத்தம் உண்டு, பல விதமான வேற வேற விடயங்கள் கூட உண்டு. அப்ப இயேசு இங்கே என்ன மாதிரி திறத்துறார் பாருங்கள். அவனை விட்டு போ அப்படி என்று சொன்னார், அதட்டினார், அது கட்டளையிட்டார், உடனே அது போகுது. நாம் இவ்வாறு சாத்தானை விரட்டலாம். இதே போலதான் நாம் விரட்டோம். நாம் முதலாவது நாம் அவ்வாறு செபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த செபத்துக்கான அபிஷேகத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதான் உங்களிடத்திலே சொல்லுவேன், பரிசுத்தாவியானுடைய வல்லமைக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். அந்த பரிசுத்தாவின் வல்லமை வந்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் ஒன்று வரும். சரியோ, அதை எதிர்த்து செபிக்கிற ஒரு சக்தி ஒன்று நமக்குள்ளே வரும். அது வந்த உடனே பார்த்தென்றால் நாம் செபிக்கும் பொழுது அதுக்கு பின்பு பயப்படாமல் நாம் அதிகாரம் கொடுத்து செபிக்கிறவர்களாக மாறும். அது வரைக்கும் நமக்கு ஒரு பயம் ஒன்று வரும். ஐயோ, இப்படி செபிச்சோன்னு எனக்கு நடக்குமா அப்படின்னு பயந்துருவோம். சரியோ, ஆனால் அதுக்கு பின்பு எங்களுக்குள்ளே ஒரு கோபம் ஒன்று வரும். என்ற பரிசுத்த ஆவியானவர் இருளை பார்க்கும் பொழுது கோபப்படுவார். அப்போ உடனே அந்த கோபத்தோடு நாம் செபிக்கிறவர்களாக மாறி விடுவோம். அப்போ உடனே அங்குதான் விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை வரும். ஆகவே சாத்தானை நாங்கள் கட்டாயமாக விரட்ட வேண்டும். அதை எவ்வாறு விரட்டலாம் என்றால், கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவது. இரண்டாவது, அவனை எதிர்த்து நாங்கள் போராடுகிறவர்களாக வரும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி விடுகின்றான். கடைசியா அதை பார்த்து நாம் செபிக்க போகின்றோம். கடைசி பாருங்கள், சாத்தான் நமது வாழ்வில் தாக்கும் பகுதிகள் எவை? இதை ஒருக்கா பார்த்து நாம் செபிப்போம் சுருக்கமாக. இது மிக முக்கியமான ஒன்று. இதற்கு பின்பு நீங்கள் இந்த விடயங்களுக்காக எல்லாம் செபிக்கலாம். சாத்தான் நமது வாழ்வில் தாக்கும் பகுதிகள் எவை? இது சில நேரத்திலே கொஞ்சம் ஆன்மீகம், கடுமையான ஒரு ஆன்மீகமாக இருக்கலாம். ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. இது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம், நம்முடைய பணி வாழ்வினுடைய அனுபவம் இது. அதனாலே சொல்லுகிறோம். சாத்தான் நமது வாழ்வில் எவ்வாறு தாக்குறான் என்றால், முதலாவது பார்த்துகள் என்றால் நம்முடைய உணர்ச்சிகள். சரியோ, நம்முடைய உணர்ச்சி என்று சொல்லும் பொழுது எங்களை மட்டும் பார்க்கக்கூடாது. எங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அதுக்கு மேலே உள்ளவர்கள், இப்படியெல்லாம் நாம் பார்க்கலாம். உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகள் என்று வரும் பொழுது பார்த்துகள் என்றால், கோவப்படுகிற ஒரு குணமா இருக்கலாம், அல்லது எப்பொழுதுமே ஒரு சோகத்தோடு, ஒரு சோர்ந்த நிலையோடு இருக்கிற ஒரு மனப்பான்மையாக இருக்கலாம், அல்லது எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனநிலையாக இருக்கலாம், அல்லது எல்லாவற்றுக்குமே பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலையாக இருக்கலாம், அல்லது எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எதிர்த்து கொண்டே நிற்போம். நாம் எதுக்குமே ஓகே அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். இது போல நம்முடைய உணர்ச்சிகள் இருக்கிறது அல்லவா, நம்முடைய உணர்ச்சிகளை அவன் கட்டி வைத்திருப்பான். அதனாலே அவர்கள் எப்பொழுதும் கோவப்படுவார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களால் பொறுமையாக இருக்க முடியாமலேயே இருக்கும். சரியோ, சும்மா திடீரென கோவப்படுறதை பற்றி நான் சொல்லவில்லை. இது எப்பொழுதுமே நமக்குள்ளே ஒரு கோபம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் கட்டாயமாக அதற்காக நாம் செபித்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இதுக்கு மருந்து இல்லை. நீங்க எங்க போனாலும் இதுக்கு மருந்து நீங்க எடுக்க முடியாது. அது போல நீங்கள் பார்த்து கண்டால் ஒரு கவலைப்படுகிற விடயம், சும்மா எந்த நேரம் எல்லாவற்றுக்குமே கவலைப்பட்டு கொண்டிருப்பது. திடீரென ஒரு விடயத்துக்காக கவலைப்படலாம், ஆனால் எல்லா நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நோ, அதுக்காக நாம் செபிக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு மருந்து இல்லை, நீங்க எங்கேயே மருந்து எடுக்க இயலாது. அது போல பயம் என்று எடுத்துக்கொண்டால், பயம் எல்லாவற்றுக்குமே ஒரு பயந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம். சரியோ, அதுக்கும் மருந்து இல்லை. இது சில நேரம் சாத்தானுடைய ஒரு தூண்டுதலாக இருக்கலாம். நம்முடைய உணர்ச்சி அடிப்படையில நாம் பலவீனமானவர்களாக, நாம் பயப்படாமல் இருக்க சக்தி அற்றவர்களாக இருப்போம். அப்ப நாம் இதற்காக செபித்து கடவுளுடைய வல்லமை வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்தவர்கள் அதுக்கு பின்பு தைரியமாக முன்னுக்கு நின்று பெரிய வேலையெல்லாம் செய்வார்கள் அவர்கள்.
எல்லா ஊழியக்காரர்களே நீங்கள் போய் கதைச்சு பார்த்துட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த அனுபவம் எல்லாம், ஐயோ முந்தி நாங்கள் சரியா பயந்தவர்களாக இருந்தோம், எங்களுக்கு கதைக்க தெரியாது, இப்படியே கூச்சம் உள்ளவர்களாக இருந்தோம், ஒதுங்கி ஒதுங்கி இருந்தோம் நாங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா அதுக்கு பின்பு பார்த்துக்கின்றால் எத்தனையோ ஆக்கள் மத்தியில நின்று எவ்வளவோ விஷயங்களை செய்வார்கள். அப்ப இந்த தைரியம் எப்படி வந்தது என்றால், சாத்தானுடைய கட்டில் இருந்து அவர்கள் விடுதலை பெறும் பொழுது கடவுளுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே வந்து அந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கு. சரி, சோ முதலாவது உணர்ச்சி அடிப்படையில நமக்கு ஏற்படுகிற தாக்கங்கள். இரண்டாவது பார்த்து கண்டால் உடல் அடிப்படையில நமக்கு வருகிற தாக்கங்கள். சில உடல் நோயாக இருக்கலாம், சில வலிப்பு வருத்தங்களாக இருக்கலாம். சரியோ, இப்ப எல்லாம் வலிப்பு வலிப்பு இருந்தாலே சாத்தான நினைத்தரக்கூடாது. சில நேரங்களிலே அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. வலி என்று வரும் பொழுது வலிப்பு நோயா இருக்கலாம், அல்லது உடல்ல இருக்கிற சில வலிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். மூன்றாவது பார்த்துக்கொண்டால் அல்லது தவறான பாலியல் சம்பந்தமான விடயங்கள். அதுக்கு பின்பு தீமை செய்ய தூண்டுகிற சில விடயங்கள். சில பேர் பாருங்கள், எந்த நேரமும் ஏதாவது ஒன்று ஆக்களுக்கு ஒரு தீமை செய்து கொண்டே இருப்பார்கள், என்னத்தையாவது நோண்டி கொண்டே இருப்பார்கள், இன்னொரு ஆக்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சரி, அவர்களால் சும்மா இருக்க முடியாதது. சோ இது போன்ற சில உடல் பிரச்சனைகள் நாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையாக இருக்குமாக இருந்தால் அது கட்டாயமாக அதுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கும். இப்ப இந்த விடயங்கள் எல்லாம் ஒருவர் சொல்லி அவரால் அதை சொல்லி கொடுத்தும் அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்குது, அவரால் மாற்ற முடியாமல் இருக்குது என்றால் கட்டாயமாக அவருக்கு சுபம் கட்டாயமாக தேவை. ஒருவருக்கு சொல்லி இப்படியெல்லாம் நீ செய்யாத, இது இப்படி நீ செய்தேன்டா அம்மாக்கு துக்கம் வரும், இப்படி செய்தேன்டா அக்காக்கு அழுவா, இப்படி நீ செய்து கொண்டிருந்தா தங்கச்சி பயப்பட்டு கொண்டிருவா, அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி அவர்கள் அது ஓகே நான் அப்படின்னா செய்யலைன்னு சொன்னா தென் ஓகே, அவர் நார்மல் பர்சன். அவர் அவர் அறியாமலேயே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்காருண்டா நோ, கட்டாயமா அவருக்கு பிரேயர் தேவை. ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பசி என்று வரும் பொழுது உணவு பசியாக இருக்கலாம், அல்லது தவறு செய்வதற்கான ஒரு பசியாக இருக்கலாம். இந்த பசி கூட அடிமைத்தனத்தை உண்டாக்குகிற ஒரு பசி. சரியோ, உதாரணமாக மது அருந்துவது. மது அருந்துவதென்றால் எங்களுடைய கலாச்சாரத்திலே நாங்கள் மது என்ற உடனே நாங்கள் பிழையாக நினைச்சு விடுவோம். சரியோ, ஆனால் நீ மேல் கலாச்சாரங்களிலே மது அருந்துவது சாதாரண பழக்கம். அது அவர்களுக்கு பிழையாக தெரிவதில்லை. இப்ப நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்துல இலங்கையில ஒருவர் மது அருந்துகிறார் என்றால் அவர் இப்படி ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்ததை நான் கண்டிருக்க மாட்டோம். அவர் குடிஎன்று குடிச்சு நடக்க இயலாம நடந்து வீட்டை அடி உதையெல்லாம் செய்து சண்டை பிடிச்சதை தான் கண்டோம். அதனால நாங்கள் குடியென்ற உடனேயே டக்குன்னு என்ன நினைக்கிறோம் என்றால் அதை தான் நமக்கு பிக்சரா வருது. ஆனா இந்த நாடுகள்லாம் அப்படி இல்லை. அவர்கள் சாதாரணமாக ஒரு உடல் நலனுக்காக கொஞ்சம் குடிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், அவர்கள் வெரி கூலா சந்தோஷமா இருக்கிறார்கள். அப்ப இங்கே குடி என்பது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் குடி என்றாலே பயந்துடுறோம். என்றால் அங்கு குடித்தவர்கள் அப்படியே குடித்து வெறித்தார்கள். அதனால மது அருந்துவது இப்ப சாதாரணமாக அருந்துவதை நாங்கள் ஒரு பெரிய பிழையாக பார்க்க கூடாது. என்றால் அது இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சாதாரண விடயம், அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப நாங்கெல்லாம் அந்த ரிசோர்ட் பண்ண நேரம் அது மது ஃப்ரீ தான். நான் நினைச்சு நாங்க எல்லாரும் குடிச்சு வரிச்சு கொண்டு ஒவ்வொருத்தரும் அங்கேயும் இங்கேயும் விழுந்து கிடப்பாருன்னா நான் நினைச்சு கொண்டு போனேன். ஆனா அந்த 7 நாள்ல ஒருத்தராவது வரியில இருந்ததை நான் பார்க்கல. அப்ப ஃப்ரீயா மது கொடுத்துமே யாரும் குடிச்சு வரிச்சு அங்க ஆடி இங்க ஆடி அந்த வேற பொம்பளைகளோட பிரச்சனைப்பட்டது, ஆம்பளோட பிரச்சனைப்பட்டது, சண்டை பிடிச்சது ஒன்றும் நான் பார்க்கல. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தார்கள், ஆடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், என்கரேஜ் பண்ணினார்கள், சத்தம் போடாம போய் படுத்துட்டார்கள். அதனாலே அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. சரியோ, ஒருவர் குடித்து வெறித்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து தொடர்ந்து குடி வெறி இல்லாமல் அவளால் இருக்க இயலாமல் இருக்குது அப்படி என்று சொன்னா அவரு கட்டாயமா அதற்கு ஒரு விடுதலை வேண்டும். அதுக்கு இங்க நிறைய புரோகிராம்கள் இருந்தாலும் செபமும் கட்டாயமா அவர்களுக்கு பெரிய உதவி செய்கிறது. அது போல பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கூடுதலாக எந்த போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் அவர்கள் அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். சோ போதைப் பொருளை பொறுத்தவரை மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது உணவும் ஒரு விதத்துல இதுதான். அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாத முறையாக போகுமாக இருந்தால் அதனாலே கூட பல வருத்தங்கள் பல கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரியும், நான் ஒரு ஆளுக்கு ப்ரே பண்ணப்பனா அவருக்குள்ள அசுத்தாவிதான் இருந்தது. அந்த வீட்டிலே சொன்னார்கள் 24 hours சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாருண்டு, சாமன் சாமமா கிச்சனுக்குள்ள போட்டு போட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாருண்டு.
சோ அவருக்கு பசிச்சு கொண்டே இருக்கான். அப்ப நான் அவரிடத்துல கேட்டேன், என்னத்துக்கு இப்படி எந்த நேரம் பசிச்சு கொண்டே இருக்கும், இந்த பசி பசி சாப்பிட்ட உடனே திருப்பி திருப்பி பசிக்குதுண்டு. சுகம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவருக்குள்ள வந்து அந்த அசுத்த ஆவிர இது இருக்குது. ஸோ இப்ப பசிச்சாலே நீங்க அசுத்தாவினார் நினைச்சிடக்கூடாது. நோ, உங்க உடலுக்கு சாப்பிடுவது வேற. இது எந்த நேரமுமே 24 ஹவர்ஸ் வந்து கோப்பையா போட்டு சாப்பிட்டா அது பிரச்சனை அது. எனிவே, ஓகே. கடைசி 5வது பார்த்தீர்கள் என்றால் பேச்சு. இது ஒரு முக்கியமான ஒன்று, பேச்சு. இந்த பேச்சு என்று வரும் பொழுது கசப்பு நிறைந்த பேச்சு, சரியோ? அதாவது கதைக்கும் பொழுது எல்லாமே இன்னொரு ஆக்களை மிக மிக கஷ்டப்படுத்துற மாதிரி கதைக்கிறது, அல்லது பெருமை உள்ள பேச்சு. அந்த அவர்களுக்கு என்ன கதைச்சாலும் அதுக்குள்ள ஒரு பெருமை ஒன்று அடங்கி இருக்கும், சரியோ? அவநம்பிக்கையான பேச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல, இதுல இருக்கிற அந்த புது வாழ்ல இதுல பங்கு பெற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எப்ப காய்ச்சாலும் அவநம்பிக்கையா தான் காய்ச்சிருப்போம். எங்களுக்கு இது நடக்காது, எங்களுக்கு இது வராதுன்னா காய்ச்சி. ஆனா இப்ப எங்களை அறியாமலே இல்ல கடவுளால் முடியும், கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று பேசுறோம் பாருங்கள். ஸோ அப்ப அதுல இருந்து நமக்கு டெலிவரன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த அவநம்பிக்கையான பேச்சு, சபிக்கிறது. இது சில நேரம் பார்த்துக்கிட்டால் குடும்பங்களில் பெரியவர்கள் கூட அவர்களுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களை சபிக்கிறார்கள். எனக்கு தெரிய நிறைய பேர் அப்படி பேசுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கிறார்கள். சில பிள்ளைகள் பெற்றோர் விருப்பமானது ஒன்று சொல்லி செய்யவில்லை என்றால் அவர்கள் சபிக்கிறார்கள், சாபம் கூறுகிறார்கள். அதுக்கு பின் பார்த்துக்கின்றால் தாழ்வு மனப்பான்மை அல்லது குற்ற உணர்வு. தாழ்வு மனப்பான்மை என்று சொன்னால், எங்களிடத்தில் எவ்வளவு திறமைகள் இருக்கும், ஆனால் நாங்கள் வந்து எல்லாவற்றுக்கும் தாழ்வு மனப்பான்மை கொண்டு கொண்டே இருப்போம். சரியோ, இது எங்களால் முடியாது, இல்லை நாங்க செய்யலை, வேறு யாரும் செய்யுங்கோ, ஏன் எங்களிடத்துல தாரீங்கள், வேண்டாம் அப்படி என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டே இருப்போம். சரியோ, அப்ப அது கூட வந்து சாத்தானுடைய ஒரு பெரிய பெரிய பயங்கரமான பெரிய தந்திரம். என்றால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தாலே போதும், நீங்க பெரிய லீடரா மாறிடுவீர்கள். அப்ப அவன் விடமாட்டான், அப்ப தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பான். இது எனக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இது. முந்தியெல்லாம் என்னை சுபம் சொன்னா ஒரு நாளும் ஓமன்ட்டு சொல்றது இல்லை. ஐயோ, பயந்து பயந்து நோ நோ வேணாம் வேணாம் வேணாம்ட்டு ஒதுங்குவேன். ஆனா ஒரு நாள் வந்து அதை ஆண்டவர் உடைத்தார். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, நோ நோ, எங்களுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறத நாங்க மறைச்சு வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு. எனிவே, சோ தாழ்வு மனப்பான்மை, அதே மாதிரி குற்ற உணர்வு. குற்ற உணர்வு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே நாங்கள் செய்த சில விடயங்கள் அல்லது எங்களுக்கு நடந்த சில விடயங்களை கொண்டு வந்து எங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது. அதனால சில பேர் வந்து பாவ மன்னிப்பு கேட்டாலும் திருப்பி பாவிகளாகவே உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால இந்த சோ வழிபாடுகளில் சொல்லிக் கொடுப்பார்கள், பாவ மன்னிப்பு கேட்ட பின்பு, ஆண்டவரே என் பாவங்கள் நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி நன்றி சொல்லுங்கள் என்றால் திருமறை சொல்லுகிறது, நான் பாவி என்று உணர்ந்த உடனே கடவுளங்களை மன்னித்து விட்டாராம். மன்னித்து விட்டார். அப்ப நாங்கள் மன்னித்து விட்டார் என்று சொல்லி இருந்தாலும் நாங்கள் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்ல, நான் தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்போம் எங்களுக்குள்ளே. சரியோ? அதனால அது கூட சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் தான். இல்லை, கடவுள் எனக்கு விடுதலை தந்துட்டார், நான் இப்ப ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரோடு இப்பொழுது இருக்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உறுதி கொண்டு வருவது. சரியோ? ஆகவே இது போன்ற சில விடயங்கள் இருக்குது. அதை நீங்களும் இது போன்ற இன்னும் நிறைய இருக்குது. நேரமாகிறபடினா நாங்கள் செபிக்க போகிறோம். இதை உங்களுடைய செபத்திலே வைத்து இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் கூட தியானிப்பீர்களாக இருந்தால் இன்னும் இதிலிருந்து இருந்து பல விடயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த விடயம் எல்லாம் வந்து மிக மிக முக்கியமான விடயங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த பெரிய அரண்களை உடைக்கக்கூடிய செய்தி தான் இந்த செய்திகள். இவைகளை சாதாரணமாக உங்களிடத்திலே கொண்டு வர முடியாது. கடவுள் எங்களுக்கு இதை கொடுக்கிறார் என்றால் கடவுள் எங்கள் மேல் காட்டின ஒரு பெரிய இரக்கம், ஒரு பாக்கியம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்த தவக்காலங்களிலே இது போன்ற விடயங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து செயல்படுகிறார். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தலைமுறைக்குள் அந்த விடுதலையை கொண்டு வர விரும்புகிறார். நாம் இப்பொழுது செபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கரங்களில் நீங்களும் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய வல்லமை வேண்டியும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய தலைமுறை எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் குடும்பமாக மாற வேண்டும். கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவை மையப்படுத்த வேண்டும்.
வீட்டுக்குள்ளே கிறிஸ்து வர வேண்டும். அவர் வந்தால் போதும், விடுதலை வந்துடும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக நன்றி. இந்த வார்த்தை வழியாக நீர் ஒவ்வொருவரோடும் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வழியாக சாத்தானுடைய அரண்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதற்காக நன்றி. சாத்தானுடைய கட்டுக்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. சாத்தானால் போடப்பட்ட இரும்பு கதவுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடைக்கப்படுவதற்காக நன்றி. சாத்தானால் போடப்பட்ட இரும்பு தாழ்பாள்கள் கிறிஸ்துவுக்குள் வர முடியாதபடி இவர்களை அடைத்து போடப்பட்ட இரும்பு தாழ்பாள்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடைத்து எறியப்படுவதற்காக, முறிந்து விழுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மலையை உடைக்கக்கூடிய சம்மட்டி போன்றது. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. உம்முடைய வார்த்தை தீமைகளை வெட்டி எரிக்கின்ற சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தை வழியாக நீர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் மேல் இருந்த தீமைகள் இப்பொழுது அகலுவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த இருளின் வல்லமைகள் இப்பொழுது தோற்கடிக்கப்படுவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே தலைமுறையாக தொடர்ந்து வந்த சாபத்தின் இருள்களுக்கு இப்பொழுது முடிவு வருவதற்காக நன்றி. இவர்களுடைய குடும்பங்களிலே தொடர்ந்து வருகிற வாதைகள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு முன்பாயிருக்கிற தீமைகள், இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற தீமைகள், இவர்களுடைய எதிர்த்து போராடின தீமைகள் எல்லாம் இப்பொழுது பயப்படுவதற்காகவும் இவர்களை விட்டு விலகி ஓடுவதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இதோ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். உம்முடைய அபிஷேகம் இவர்கள் எல்லோர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் இவர்கள் இப்பொழுது ஆட்கொள்ளப்படுவார்களாக. இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, சமாதானம் கிடைப்பதாக, சந்தோஷம் கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்களை எதிர்த்து நிற்கிற தீமைகள் எல்லாம் அகன்று போகும்படி நான் கட்டளை இடுகிறேன். இதோ இவர்களை எதிர்த்து நிற்கிற இவர்களோடு போராடி கொண்டிருக்கிற, இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமைகளுக்கு எதிராக இப்பொழுது நாங்கள் வருகிறோம். எல்லா தீமையின் இருளின் வல்லமைக்கு எதிராக நான் இப்பொழுது வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தீமையிலிருந்து இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. எல்லா விதமான தீய சக்தியின் கட்டுக்களிலிருந்து இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இவர்களுடைய குடும்பங்களில், இவருடைய தலைமுறைகளில், இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் கட்டி வைத்திருந்த அத்தனை அரண்களையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் உடைக்கிறேன். அது உடைந்து போவதாக. சாத்தானால் கட்டி வைக்கப்பட்ட எல்லா கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. நாங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்ற ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். இப்பொழுதே பரலோக வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். பரலோக வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இயேசுவே, நீர் கட்டளையிட்ட உடனே அசுத்த ஆவிகள் பயந்தது, ஓடியது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை இடுகிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே, குடும்ப உறவுகளுக்குள்ளே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக, வெளியேறுவதாக. செய்வினைகள், சூனியங்கள், தந்திரங்கள், மந்திரங்கள், ஏவுதல்கள், குறி சொல்லுதல்கள், எரிச்சல், பொறாமைகள், கண்ணூறுகள், எல்லா தீய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அகன்று போவதாக, செயலிழந்து போவதாக. ஒவ்வொருடைய உணர்வுகளை கட்டி வைத்திருக்கிற தீய ஆவிகளின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். கோபத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. மது போதைக்கு அடிமைப்படுத்துகிற ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. போதை பொருட்களுக்கு அடிமையாக்குகிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக. தவறான இச்சைகளுக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் இழுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அகன்று போவதாக. குடும்பங்களிலே ஒரு மனம் கொண்டு வர முடியாதபடி, குடும்பங்களுக்குள்ளே சுப வாழ்வு வர முடியாதபடி, குடும்பத்துக்குள்ளே விசுவாசம் வளர முடியாதபடி,
குடும்பங்களில் இருக்கிற சாத்தானுடைய அரண்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்கள் வழியாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் போகும்படி நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய அரசு கட்டப்படுவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக இவருடைய குடும்பங்களிலே. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இந்த குடும்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் குடும்பமாக மாற்றப்படுவதாக. இயேசுவே உம்மை ஆராதிக்கவுமே துதிக்கவும் உம்முடைய வார்த்தையில் வாழுகிற குடும்பங்களாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இது உறுதியாக ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக, சாத்தானை நீங்கள் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக. ஆக இந்த நேரத்திலே அதற்காக நீங்கள் ஏழுமானவர்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக. Praise you, Jesus. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வருவதை நீங்கள் உணருங்கள். அன்பின் ஆண்டவரே, இதோ கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவர், நீர் பயத்தின் ஆவியை எடுத்துவிட்டு தைரியத்தின் ஆவியை கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர். ஆம், அந்த தைரியத்தின் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவதாக. நீங்கள் தூய் ஆவியின் வல்லமை பெற்று நீங்கள் சான்று பகர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வல்லமையின் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள், நோயாளிகள் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள். விஷத்துக்கு ஏதுவான எது அருந்தினாலும் அது உங்களுக்கு தீங்கிழைக்காது என்று நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீரே. இதோ இந்த நேரத்திலே பிசாசுகளை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வரவும், இறை வார்த்தையை அறிவிக்கவும் உம்முடைய அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மீட்பின் பாதையிலே வழி நடத்துகின்ற அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. அன்றைக்கு மோசைக்கு வழி நடத்துகிற அபிஷேகத்தை கொடுத்தீரே, ஜோஷுவாவுக்கு வழி நடத்துகிற அபிஷேகத்தை கொடுத்தீரே, தாவீதுக்கு வழி நடத்துகிற அபிஷேகத்தை கொடுத்தீரே, அந்த அபிஷேகம் இந்த நேரத்தில் இவர்கள் மேலும் இறங்கி வருவதாக. இவர்கள் தங்கள் குடும்பத்தை வழி நடத்தட்டும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை நீர் தொடுவதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை நீர் அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை, விடுதலை, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.